குட் ஈவினிங் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாருமே சூப்பராவே இருக்கோம். இன்னைக்கு குக் பண்ணவே ரொம்ப கடுப்பா இருந்தது. பட் வாய்க்கு ருசியா சாப்பிடணும் போல இருந்தது. என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன். அப்பதான் பொங்கல் வச்சுட்டு சாம்பார் வச்சுக்கலாம். இப்போ மத்தியானத்துக்கு அந்த சாம்பாரே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு காலைல பொங்கல் வச்சாச்சு. பொங்கல்ல நமக்கு வடை இல்லாம உள்ளயே இறங்காது. அதனால வீட்ல வடையே ப்ரிப்பேர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அதுக்கு பின்னாடி ஒரு உள்நோக்கம் இருக்கு. ஏன்னா மத்தியானத்துக்கும் அதே சைட் டிஷ்ஷா கூட வச்சுக்கலாம். நமக்கு காய் வெட்டி, நறுக்கி பொரிக்கிற அளவுக்குலாம் இன்னைக்கு பொறுமையே இல்ல. கடுப்பா இருந்தது. பொங்கல் நல்லா சூப்பராவே வந்திருந்தது. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த வாரம் நீயா நானா ஷோ தான் பார்த்துட்டு இருந்தேன். அதில ஹஸ்பண்ட்லாம் ஒய்ஃப் எந்த மாரிலாம் சைக்காலஜிக்கல் டேர்ம் சொல்லி ஆஃப் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தான், ஸ்ட்ரெஸ்ஸு, போஸ்ட்பார்டம் அதனால தான் நீ இப்படி பிஹேவ் பண்ண. நார்மலா பேசினா கூட உனக்கு இது இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்களே நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம இதனால தான் அப்படி பிஹேவ் பண்றோம்னு சொல்லிட்டு. ஒருத்தர்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு இல்லாத ஒரு டிசீஸ் நேம்லாம் சொல்லி அவங்க ஒய்ஃப வந்து ஆஃப் பண்ணி வச்சிருந்திருக்காரு. முன்னாடி எல்லாம் ஒரு பெரிய நோய் நமக்கு இருந்தா கூட அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஈஸியா கியூர் பண்ணலாம்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. பட் இப்போ சின்ன விஷயத்துக்கு கூட எனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்களுக்குள்ள எப்படி சர்வை பண்றதுன்னே தெரியல எனக்கு.